மணி 8:30 இன்னும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்டு இருக்கிற சின்ன பிள்ளையாட்டம். பொழுது விடிஞ்சா நல்லா ஊர் சுத்த வேண்டியது, சோறு திங்க வேண்டியது, ஒரு நேரமா எந்திரிக்கலாம், வாசலை பெருக்கலாம், கோலம் போடலாம் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்கு இல்லை. பயம் விட்டு போச்சு, மிரட்டி வைக்கணுமே. ஏட்டி நெட்டமா நெட்டமா. இப்போ என்னத்துக்கு நெட்டமா நெட்டமான்னு காலங்காத்தால ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏட்டி காலங்காத்தால என்னத்த கூப்பிடுவாங்கன்னு தெரியாதா? என்ன வேணும்னு கேள்வி கேட்குற? தூங்கி முடிச்சா ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுக்குற பழக்கம் உண்டா உனக்கு? எப்படா விடியுன்னு பார்த்துட்டு இருக்க? விடிஞ்ச உடனே சோறு கீரை ஆக்கி வச்சிருந்தா எங்கள் அம்மா நல்லா மூக்க மட்டும் தின்னுபிட்டு ஊர் சுத்த வேண்டியது, அப்புறம் பொழுது சாஞ்சா வர வேண்டியது. இதுதான் பொழப்பு உனக்கு நெட்டவள்ளி. இப்போ என்ன நான் சும்மா இருக்குன்னு குத்து கட்டுறீங்க அப்படித்தானே? நான் இன்னைக்கே வேலைக்கு போய் உங்களை விட பெரிய ஆளாய் காட்டுறேன் காட்டுறேன் காட்டுறேன். அடைச்சி வாய்முடு. இவளுக்கு பெரிய படத்தில் நடிக்கிற ஹீரோயினின்னு நினப்பு. இப்போதான் சவால் விட்டுட்டு இருக்கா. போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா. முடியாது. என்ன அசிங்கமாக பேசின உங்களுக்கு காப்பியும் கிடையாது தண்ணியும் கிடையாது. நான் இப்போவே போய் வேலை தேடி சம்பளத்தோட வரேன். நீங்கள் காப்பியை போட்டு குடித்தாலும் சரி, தண்ணியை மொண்டு குடித்தாலும் சரி, நான் வாரேன். என்னை பார்த்தா எல்லாத்துக்கும் இலக்காரமாக இருக்குது. நான் பாரு எப்படி போய் ஜெயிச்சு காட்டுறேன்னு உங்களுக்கு. புடுங்கிட்டு தான் வேற வேலை பார்ப்பேன். ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது உன்னால. போ. அப்படியா? சரி. இன்னைக்கு வேலை செய்யாம சுத்துறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சிருச்சு. இவளெல்லாம் திருத்த முடியாது. ஒரு காபி கேட்டு போடாம எஸ்கேப் ஆயிட்டான். வரட்டும் இறமா, சாயங்காலம் இங்கே தானே வரணும். காலை பிடிச்சி திருப்பி விட்றான். அப்பதான் வீட்டோட அடங்கி கிடப்பான். ஆஃபீஸ்க்கு வேற நேரம் ஆயிட்டு போய் கிளம்புறேன். இப்போ எதுக்கு 2 பேரும் மூஞ்சை இப்படி தொங்க போட்டுட்டு இருக்கீங்க? உங்களை பார்த்தா என்னால் வேலை செய்ய முடியல. ஒழுங்கா மூஞ்ச நல்லா வைங்களா, மூஞ்சில சேத்தலி அப்பிடுவேன். ஏட்டி பைத்தியக்கார நாயே, ஒன்றை உங்கள் வீட்டில் ஏற்றினாங்கன்னா நீ வந்து வேலை சேர்ந்துட்டு செய்ய வேண்டியது தானே. ஈஸியான வேலை கீதா வான்னு ஃபோனை போட்டு கூப்பிட்டு என்னை இங்கே சேத்துல சவுக்குன்னு மிதிக்க விட்டிய. நீலாம் நல்லா வருவ. ஆமாம் கீதா, என்கிட்டையும் அப்படியே தான் சொன்னான். அக்கா வாங்க, ஈஸியான வேலை சௌரியமாக இருக்குது, நல்லா சூப்பராக செஞ்சுட்டு சீக்கிரமாக போகலாம், சாயங்காலம் வரைக்கும் செஞ்சால் 1000 ரூபா கூலி அப்படின்னா. நானும் இவளை நம்பி வந்து இந்த சேத்துல உருண்டு பிறண்டுட்டு கிடக்கிறேன். இப்போ என்ன பண்ணிட்டேன்? உங்களை 2 பேர்த்து கூட்டிட்டு